காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மருதமலை டெம்பிளோட ஒரு சின்ன vlog. அதில் நான் எவ்வளோ சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் என்னால் எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். என்னோடய சேனல் இப்போ தான் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் பற்றி ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மருதமலை டெம்பிளோட ஃபுல் vlog. மேலே போகிறது, கீழது வர்றது எல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கலாமா? மேலே போயிட்டே இருக்கோமான்னு கேட்காதீங்க, நம்ம போயிட்டே தான் இருக்கோம். அது வரைக்கும் நீங்கள் என்ன என்ஜாய் பண்ணணுமோ என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த இடத்துக்கு வராங்க, அது மட்டும் ஏன்னு தெரில. ஏன்னு கேட்டால் ஒரு பாசிட்டிவ் வைப் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வியூ நல்லா இருக்குது. நான் பார்த்து பயங்கரமாக இருக்குது எல்லா வியூ. ஆனால் மக்கள் இப்போ கொஞ்சம் நாளாக பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தராங்க. கும்பாபிஷேகத்துக்கு அன்னைக்கு April 4th 2026 அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அந்த கும்பாபிஷேகத்தில் நிறைய பேர் கூட்டமாக வந்திருந்தாங்க. அப்போ நிறைய கூட்ட நெரிசல் எல்லாம் ஆச்சுனால பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க சிலையெல்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போது கொஞ்சம் அழுகுதான் இருக்காங்க, பரவாயில்ல. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, மாற்றிட்டாங்க எல்லாமே. லிஃப்ட்டு எல்லாமே வச்சுட்டாங்க. சின்ன சின்ன ஸ்டால்ஸ் மாதிரிலாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் லட்டு, வடை, அப்புறம் மாங்காய், அப்புறம் பூக்கள் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே லிஃப்ட் இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி லிஃப்ட் போகலான்னு பார்த்துருக்கோம். இங்கேருந்து சீனெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே போகலாம். அங்கே டோக்கன்ஸ் ஒரு ஆளுக்கு என்னமோ டோக்கன் 30 ரூபா தான் அவங்க சொல்கிறாங்க. சரி, நாங்கள் லிஃப்ட் வழியும் மேலே போயிட்டோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போயிட்டோம். அங்கேருந்து நாங்கள் மேலே போகும்போது வியூ பயங்கரமாக இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா அழகாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அப்படியே நடந்து போனால் செகண்ட் லிஃப்ட் வருதுன்னு சொன்னாங்க. அந்த செகண்ட் லிஃப்ட்டில் நாங்கள் போனோம். அது நாங்கள் இன்னும் நடந்து போயிட்டே இருந்தோம். கொஞ்சம் தூரம் தான் நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். நாங்கள் வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகிருந்துச்சு, மன்னிச்சிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் எடுக்கிறதுனால அப்படி இருக்குது. நாங்கள் லிஃப்ட்டில் போகும்போதே அங்கே லிஃப்ட்டில் ஒரு ஆள் சொன்னாங்க, நம்ம மேலே போகும்போது வீடியோ எடுக்கக்கூடாது, சாமி அறைக்குள்ளே வீடியோ எடுக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் எடுக்கலை. இப்போ நாங்கள் லிஃப்ட்லேயே மேலே வந்துட்டோம். கோவிலுக்கு மேலேயே வந்துட்டோம். வந்தோடனே நாங்கள் நடந்துருக்கோம். அங்கே பார்த்தீங்களா, ஒரே தூண்டில் எவ்வளோ பேர் நடக்கிறாங்க. சரி, அதை விட்டுறலாம். அங்கே ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி வச்சுருக்காங்க. அந்த டென்ட்டெல்லாம் போட்டு கிடந்து சின்ன கடை, லட்டு கடை மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ இதுதான் கோவில். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நிறைய நடந்துகிட்ருக்கு. இனி கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவங்கள பண்ணி கொடுத்துருவாங்க, கட்டி கொடுத்த உடனே நம்ம அதை ஒரு vlog-ஆ எடுத்து போட்டுருவோம். அதுக்கு எனக்கு கொஞ்சம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விநாயகர் பார்க்க போகிறோம். ஏன்னா விநாயகர் தான் முதல் கடவுள். அந்த முதல் கடவுளை நம்ம பார்க்க போகிறோம். அந்த முதல் கடவுளை நம்ம பார்த்துட்டு பேசலாம். ஓகே, பை. வெயிட் பண்ணுங்கள். அந்த விநாயகர் கிட்ட வந்துட்டோம். அப்போ வீடியோ எடுக்கும் போது சரி சொன்னாங்க, ஐயர் சொன்னாங்க வேண்டாம், வீடியோ எடுக்க வேண்டாம். அதனால் நாங்கள் வீடியோ எடுக்கல. வியூ எல்லாமே பயங்கரமாக இருக்குது. மேலே வந்தீங்கன்னா அவங்களால காற்றுல எல்லாருமே பறந்து போயிடுவீங்க, அந்தளவு காற்றடிக்குது. ஆனால் இடம் மட்டும் பயங்கரமாக இருக்குது. எல்லா இடமே நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு சில இடத்துல நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ஆக்கிட்டாங்க. தேர் வைக்கிற இடம், அப்புறம் ஒரு சில செட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க முருகன் அப்புறம் விநாயகர். அங்கே பார்த்தீங்களா, ஒரு ரெட் கலரில் ரெட் வித் கோல்டு ஃபினிஷ் வித் பில்டிங் மாதிரி இருக்கா, கோவில் மாதிரி இருக்கா. அந்த கோவிலுக்குள்ளே மட்டும் பாருங்கள். இப்போ நான் காமிச்சு தரேன். வியூ எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வியூ பாருங்கள்.
அது உள்ள முருகர் அப்புறம் ப்ளஸ் விநாயகர், மயில் எல்லாமே இருக்குது. இங்கே நிறைய புறா இருக்குது. இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். எல்லாமே நல்லதாக இருக்குது. மயிலெல்லாம் அவங்க வரைஞ்சி வச்சுருக்காங்க. கோவில் நல்லா இருக்குது. சரி, நம்ம வந்து அடுத்த vlogல சந்திக்கலாம். தேங்க்யூ, டாட்டா, பை பாய். இப்போ யாராவது லைக் ஷேர் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கண்டென்ட் வேணுச்சுன்னா என்னை பார்த்துக்கிட்டே இருங்க. பாய்.